ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நண்பா. இப்போ வீடியோ போட்டு 3 நாள் ஆகுது. இது சொல்லியிருந்தேன்ல, நான் வீடியோ ஒரு மாதிரி ஸ்டக் ஆகுதுங்க, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அது மெமரி கார்டு ஒன்று வாங்கியிருந்தேன், 2800 கொடுத்து வாங்கியிருந்தேன். போன வாரம் சம்பளம் அப்படியே போயிடுச்சு. நான் சரி கம்மியாக வேலையெல்லாம் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அது ஆனால் இந்த கேமராலே இது சப்போர்ட்டட் மெமரி கார்டுன்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அது உள்ளே போய் பார்த்தா வந்து அதில் இருக்க ஒரு 7 மெமரி கார்டு காமிச்சிது. அந்த 7 மெமரி கார்டுமே வந்து காசு அதிகமாக தான் இருந்துச்சு. 32 GB மெமரி கார்டு காமிச்சிது. நான் ஆல்ரெடி வச்சிருந்த மெமரி கார்டு 32 GB தான். சரி அது வாங்கி இதே மாதிரி ஸ்டக் ஆக போகுது அப்படின்ட்டு சரி 64 GBலே அது காமிச்ச இதுலேயே ஒன்று வாங்கிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுதுங்க. எங்கே போகிறீங்கன்னா ஸ்டோருக்கு தான் போயிட்டுருக்கேன். ஒரு மாதிரி 3 நாளாக ஐயோ மெமரி கார்டு எப்போ வரும் சண்டே தான் வரும்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. நானும் எப்படா வரும் பார்த்துருந்தேன். மண்டே தான் வந்துச்சு. ஒரு வழியாக வந்துச்சு. வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சண்டே ஓட்டவே இல்லைங்க. வீக்லி இன்சென்டிவ் வந்து ஒரு நாளைக்கு வச்சு ஒரு வாரத்துக்கு வந்து 160 ஆர்டர் ஓட்டினா வந்து 2500 ரூபாய் வீக்லி இன்சென்டிவ் போட்டுருந்துச்சு. நான் 160 ஆர்டர் ஓட்டினா போதும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் இன்சென்டிவ் வரவே இல்லை, வீக்லி இன்சென்டிவ் வரல. அப்புறம் தான் பார்த்தேன், உள்ளே போய் பார்த்தா டீட்டெயில்ஸில் போய் பார்த்தா தெரியும் சண்டே வந்து 9 மணி நேரம் லாகின் இருக்குமா. அப்போ தான் அந்த இது கிடைக்குமா. இதெல்லாம் என்னங்க 160 ஆர்டர் ஓட்டிட்டோம். இதில் வேறு அன்றைக்கி சண்டே 9 மணி நேரம் இருக்கணும், சாட்டர்டே 8 மணி நேரம் இருக்கணும், மண்டே 7 மணி நேரம் இருக்கணும், அப்புறம் வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் 7 மணி நேரமோ ஏதோ 8 மணி நேரமோ இருக்கணும். இது எனக்கு தெரியாமல் போச்சு. சண்டே ஓட்டுறதுக்கு பதிலாக தான் ஃப்ரைடே நான் காலைல ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு 1 மணி வரையும் ஓட்டியிருந்தேன். சரி இன்னைக்கு சண்டேக்கு சேர்த்து ஓட்டு, சண்டே லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவே வரல. டெய்லி இன்சென்டிவ் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் அந்த இன்சென்டிவ். அது வந்து 1400 ரூபாய் 1450 ரூபா வந்துச்சு. மீதி ஒரு 700 ரூபாய் காணும். என்னடா நான் 700 ரூபாய் காணும், எங்கடா போச்சுன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் 2 நாளாக கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. மழையும் பெய்யல. மழை பெஞ்சுது, நேற்று பெஞ்சுது. ஆனால் ஒரு முந்தா நேற்று அதுக்கு முன்னாடிலாம் மழை பெய்யல. கிளைமேட் இதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8. போ ஆர்டர் ஓட்ட கொஞ்சம் வெறுப்பாக தாங்க இருக்குது. நேற்றெல்லாம் வந்து நம்ம வண்டி ஸ்கிட் ஆச்சா அவன் வண்டி ஸ்கிட் ஆச்சானே தெரியலையே. இந்த வண்டியில் பிரேக்கிங் சரியில்லைங்க. சைக்கிள் பிரேக் மாதிரி தான் இதில் இருக்க பிரேக்கிங்கு. சைக்கிளில் இருக்க அதே பிரேக்கு தான், நார்மல் பிரேக். இதில் இந்த நேற்று ஒரு பெரிய சம்பவம் இருக்குங்க. ஐயோ, இது அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் போயிட்டே இருந்தேன். ஒருத்தன் ஃபோன் அடிச்சான்னு சொல்லுமா ஃபோன் எடுத்தேன் ஒரு கையில், இன்னொரு கையில் ஓட்டிட்டு இருந்தேன். முன்னாடி போகிற ஆட்டோக்காரன் பட்டாலும் லெஃப்ட் எடுத்தாங்க. இண்டிகேட்டர் போடல, எதுவுமே போடல. அந்த பக்கம் இந்த பக்கம் பட்டாலும் வந்தாங்க. பிரேக் பிடிச்சேன். முன்னாடி ஃப்ரெண்டில் ரைட் ஹேண்டில் தான் ஓட்டிருந்தேன், லெஃப்ட் ஹேண்டில் ஃபோன் பிடிச்சிருந்தேன். இப்படி பிரேக் இப்படி சட்டனாக பிடிச்சேன். அப்படியே இப்படி வாரி அப்படியே அப்படியே வண்டியை மட்டும் பிடிச்சிட்டேன். ஃபோன் நீ இந்த கையில் பிடிச்சி வண்டி இந்த கையில் பிடிச்சிட்டேன். அப்படியே காலில் மட்டும் இந்த லெஃப்ட் ஹேண்டு காலில் வச்சு லெஃப்ட் லெக்கில் மட்டும் சம்மாட்டினா ஓரளவுக்கு நல்ல அடி. அந்த வண்டி பின்னாடி இருக்கு அந்த இது மட்டும் வந்து அடிச்சிருச்சு. எப்போ அந்த ஆட்டோக்காரர் எதுவுமே பின்னாடி இதுவும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்பீடாக ஓட்டிட்டு போயிட்டார் அவர் மாட்டினு. சரி ஓகே இதெல்லாம் நடக்கும் தான் அப்படின்ட்டு விட்டேன். சரிங்க, நான் ஸ்டோருக்கு போயிட்டு ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ ஆர்டர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் ஹலோ நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆகுது. இதுவரை 13 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். பரவாயில்ல, இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் ஆர்டரே ஒன்றே தான் வந்துச்சு. அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் டைம் ஆகும், ரொம்ப கடுப்பாகவும் ஆகும். அந்த பொருளை தூக்கிட்டு போய் மேலே தரணும். மேலே போயிட்டு தந்துட்டு என்ட்ரி போட்டு மேலே போய் தந்துட்டு வரணும். இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் ஆர்டர் ஒன்றே தான் வந்துச்சு. மீதி எல்லாமே வந்து ஈசிஆர் வில்லா, அதுக்கப்புறம் பிஜி இந்த மாதிரி தான் வந்து நினச்சி. இண்டிகேட்டர் போட்டார். வெயிலே அடிக்கல, ஒரு 4 நாளாக வெயிலே அடிக்கல. நல்லது.
நான்லாம் அண்ணனோட படத்துக்கு ஊருக்கு போகிறேன். அவ்வளோதான். 4 நாளைக்கு ஊரில் தான் இருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு போகிறேங்க, சொந்த ஊருக்கு. நான் இங்கே வந்துட்டு ஒரு 1.5 மாதம் இருக்கும். இப்போ தான் 1.5 மாதம் கழிச்சு ஊருக்கு போகிறேன். அம்மாவை பார்க்க போகிறேன் 1.5 மாதம் கழிச்சு. ஹாப்பியாக தான் இருக்குது. போயிட்டு காலைல ஜாலியாக வெனஸ்டே போயிடுவேன். வெனஸ்டே மத்தியானம் கிளம்புவேன், சாயந்தரம்லாம் போயிடுவேன். போயிட்டு ஜாலியாக வீட்டு சாப்பாடு, ஒரு 4 நாளைக்கு வீட்டு சாப்பாடு. காலைல ஜாலியாக ஜனநாயகம் படத்துக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஏன்னா வெளியெலாம் போயிட்டு 4 நாள் ஜாலியாக சுற்ற வேண்டியது தான் ஊரில் போயிட்டு. ஊருக்கே போகக்கூடாதுன்னு தான் பிளானில் இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு. சரி, அம்மாவையும் பார்க்கணும், தனியாக இருக்காங்க வீட்டில். அவங்க தனியாக தான் இருக்காங்க. அக்காவும் வெளியே வேலை செய்கிறாங்க. அவங்களும் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க. எப்படி நான் இல்லாமல் எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க. நான் இருந்தேன்னா வந்து எப்போனா அடிக்கடி சிக்கன் எடுக்கிறது, இந்த மாதிரி மீன்லாம் எடுத்து செய்வாங்க. ஆனால் யாரும் இல்லைன்னா அவங்க எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. சரி, நான் போனால் அவங்களும் எதனா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் கிளம்புறாங்க ஒரு பிளான் பண்ணிட்டேன். எப்படியும் 1750 ரெண்ட்டு இந்த வண்டிக்கு போய்டும், பிடிச்சிடுவாங்க. 3 நாளில் ஒரு 3000 ரூபாய்க்கு ஓட்டினா போதும். அது ரெண்ட்டு ஒரு 2000 ரூபா போச்சுன்னா மீதி 1000 ரூபா அடுத்த வாரம் சாப்பாட்டுக்கு மட்டும் கையில் இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுறதுல டிமோட்டிவேட் ஆகிறீங்களா? ஐயோ நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களோட அதிகமாக உயரத்தை அவங்கள பார்த்து நீங்களே டிமோட்டிவேட் ஆகிக்கிறீங்களா? அப்போல்லாம் ஆகாதீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோங்க. அதை பிடிச்சி விளாடணும்னு தோணும், அதை பிடிச்சி பார்க்கணுன்னு தோணும். ஆனால் அது இன்றைக்கி பட்டர்ஃப்ளையாக இருந்தது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி லார்வா, கேட்டர்பில்லர், அதுக்கப்புறம் பியூப்பா. லார்வாவாக இருக்கும்போது, அது முன்னாடி லார்வாவாக இருக்கும்போது அதை நம்ம இப்போ பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். லார்வாவாக பியூப்பாவாக இருக்கும்போது அந்த மாதிரி தாங்க லைஃபும். பட்டர்ஃப்ளை மாதிரி தாங்க லைஃபும். போக போக அழகாகும். டைம் சேஞ்சஸ் எவ்ரிதிங். நமக்கு எது கிடைக்கணுமோ கடவுள் அதை நம்மளை கரெக்டான டைமுக்கு கொண்டு வருவார். அதனால கவலைப்படாதீங்க. உங்கள் கோலை மட்டும் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. நீங்களும் இப்போ லார்வா, கேட்டர்பில்லராக வந்து பட்டர்ஃப்ளையாக மாறணும். நீங்களும் மாறணும்பா, நானும் மாறணும் ப்ரோ. சரி, எங்கள் ஸ்டோரில் ஒரு பூனை வந்து கத்தினே இருக்கும். அது வேற ஒரு கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், பார்த்தாலே பாவமாக இருக்கும். ஐயோ, சரி நம்பா, நான் ஸ்டோர் ஆண்ட வந்துட்டேன். நான் திரும்பியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறப்ப நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், ஹலோ நண்பா. நான் தான் உங்கள் புகழ், ஜென்சி ரைடர். இதை நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், நான் சொல்ல மறந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:15. இன்றைக்கி மொத்தம் 22 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். அவ்வளோதான். ஓட்டணும் வச்சா ஒரு நாளைக்கு 30 ஆர்டர் ஓட்டலாம். ஆனால் போய்ட்டு எடிட் பண்ணணும். கொஞ்சம் எடிட் பண்ணுற வேலை இருக்குது. லைட் ஆன் பண்ணிப்போம். ஆனால் இந்த வண்டி உண்மையாக நல்லா இருக்குங்க. பார்க்குறவங்களாம் எங்கே வாங்கினேன் தான் கேட்குறாங்க எனக்கு. ஆனால் இந்த வண்டியை விடும்போது தான் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஐயோ, அதை நினச்சி பார்த்தாலே எனக்கு அழுகையாக வருதுங்க. இந்த வண்டி ரெண்டல் வண்டியாகவே இருந்தாலும் நான் இதை அப்படி பொத்தி பார்த்துப்பேங்க. வெயிட் ஏற்றினா எனக்கு கஷ்டமாக இருக்கும். வெயிட்டில் இங்கே பாருங்க, இந்த மாதிரி பள்ளத்துலாம் ஒரு வேளை விட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களாம் வந்து ரெண்டல் வண்டி வந்து அப்படியே அடி நடிப்பாங்க போட்டு. அதை அப்படியே வண்டி பழசு மாதிரி இருக்கும், தொடை கூட மாட்டாங்க. நான்லாம் அப்படி இல்லை, டெய்லியும் காலைல பேட்டரி சேவ் பண்ண போவேன். அப்போ அப்படியே வண்டியும் சேர்த்து தொடச்சிருவேன். எனக்கு என்ன அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்தால் ஓட்டவும் பிடிக்காது. ஒரு மாதிரி எப்பவுமே வண்டியை புதுசு மாதிரியே வச்சுப்பேன். என் வண்டி மாதிரியே வச்சுப்பேன். இவனை விடும்போது கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். நாளான்னைக்கு அண்ணனோட படம் FDFS ஊரில் போய் பார்க்க போகிறேன். எங்கே அவரோட படத்தை பார்க்க ஆரம்பிச்சனோ FDFS அங்கேயே போய் முடிக்க போகிறேன். இந்த பக்கம் வேறு டிராஃபிக்காக இருக்குங்க. அந்த பக்கமும் போகலாங்க, தெரு பூந்து போகலாம். ஆர்டருக்கு ஃபுல்லாகவே அந்த பக்கம் தானே ஓட்டுறோம். அந்த பக்கம் போய் கொஞ்சம் கடுப்பாயிடுது. சரி, டிராஃபிக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த பக்கமே போயிடுறது. பார்த்துக்கலாம்.
வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கணும். 3 ஸ்டெப், 3 வார்த்தை தாங்க. டோன்ட் பி அஃப்ரைட், நெவர் லூஸ் ஹோப், கீப் கோயிங். இந்த 3 வார்த்தை தான். டோன்ட் பி அஃப்ரைடு. அண்ணா ஒரு பாட்டில் சொல்லியிருப்பாரு, புலம்புறவன் தம்மாசு, எதிர்த்து நின்னா நீ மாசு, மனசு ஒன்று நினைச்சா அதை நடத்தணும் நண்பா. புலம்பிட்டே தான் இருப்பான். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு நமக்கு பிடிச்சதை செய்கிறோம், அவ்வளோதான். இருக்கிறது ஒரு லைஃபு. நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம மனசுக்கு நம்ம பண்ணுறது பிடிச்சா போதும். மற்றவங்களுக்கு பிடிக்கணும், மற்றவங்க நினைப்பாங்க அப்படிலாம் யோசிச்சு பார்க்கவே கூடாது. நானும் மற்றவங்க நினைப்பாங்க அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. யாருன்னா நினச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன்டா. என்னால் நான் மோட்டோ விளாக் தான் பண்ண முடியல, ஆனால் டெலிவரி விளாக் பண்ணுறேன் ஜாலியாக. எனக்கு பிடிச்சதான். உண்மையாக சொல்கிறேங்க, எனக்கு எப்போலாம் இன்றைக்கி இப்போ 2-3 நாளாக வீடியோ போடல. முன்னாடி 3 நாளாக போர் அடிச்சுது. ஆனால் இன்றைக்கி காலையில் ஏஞ்சி பிரிஸ்காக வரேன், வீடியோ போட போகிறேன் அப்படின்ட்டு, எப்படியோ விளாக் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. எனக்கு பிடிச்ச வேலை தான் நான் பண்ணுறேன். அந்த மாதிரி நெவர் லூஸ் ஹோப். என்னைக்கா இருந்தாலும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க. எப்பயுமே போய்கிட்டே இருங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேனே, இது பட்டாம்பூச்சை பற்றி. அதுதான் நெவர் லூஸ் ஹோப். இப்போ பட்டாம்பூச்சி இன்னைக்கு நேற்று பார்த்தா அது கேட்டர்பில்லர் புழு மாதிரி இருக்கும். அதை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது, அதை பார்க்க கூட மாட்டோம். ஆனால் பாருங்கள், நாளைக்கு பாருங்கள், அது பட்டாம்பூச்சி அழகாக பறக்கும். அந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் இந்த உலகத்தில் பட்டாம்பூச்சியாக பறக்கலாம். நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடணும். ஆனால் எதுவும் பண்ணாமல் கடவுளை வேணாலும் எதுவும் கிடைக்காது. நம்ம அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை போடணும் கண்டிப்பாக. இப்போ எம்மா பெரிய பள்ளம். கீப் கோயிங். இதுவும் நம்ம அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு. நம்ம வேலை, நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரி போய்கிட்டே இருக்கணும். நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு யார் என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்க்கவே கூடாது. நம்ம பிடிச்சதை செஞ்சோமா போய்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நான்லாம் வந்து யூடியூப்பில் இப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு 2 வீடியோலாம் நான் எவ்வளோ வியூஸ் போய் கூட இன்னும் பார்க்கல. சப்ஸ்கிரைபர்ஸை மட்டும் பார்த்தேன். ஆனால் ஒன்றுங்க, என் வீடியோவை பார்க்குற உங்களுக்கு என்னோடய பிக் தேங்க்ஸ், என்னோடய மனமார்ந்த நன்றிகள். என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே என்னோடய பிக் தேங்க்ஸ், என்னோடய மனமார்ந்த நன்றிகள். சரி, ஓகேங்க, நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரூம்கிட்ட வந்துட்டேன். அப்படி ஒரு யூட்டன் வச்சா ரூம் தான். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் மீண்டும் சந்திப்போங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன்.